பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 25 செப்டம்பர் 2025 26 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. வியாழன் வெள்ளி சரிங்களா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக் மாநில அந்தஸ்து போராட்டத்தில் வன்முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லடாக் யூனியன் பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தனியாக மாநில அரசு அந்தஸ்து கேட்டு சமூக ஆர்வலர்கள் போராட்டம் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து வெடிச்சிருக்கு சரியா. ஸோ அதனால தான் பிரச்சனை. இதுக்கு காரணம் வந்து சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களாப்பா. ஆனால் இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. இதில் எந்த சட்டத்தின்படி இவங்க ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா, BNSS சட்டப்பிரிவு 163, அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சரியாப்பா. BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ற சட்டத்தில் பிரிவு 163 படி இதுக்கு வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க சரியாப்பா. ரைட், ஓகே. அதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் இருக்குது. ஸோ இந்த உலக உணவு இந்தியா கண்காட்சி அது நடக்குது டெல்லியில் பாரத மண்டபத்தில். அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்குது சரியாப்பா. இது 4வது ஆண்டு மாநாடு 2025 நடக்கிறது. 4வது ஆண்டு மாநாடு சரியா. இதுக்கான கருத்துரு வந்து இந்திய உணவு பொருளாதாரத்துக்கான ஒரு நுழைவு வாயில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே பார்க்கலாம். இந்த மாநாடு முடியும் போது தான் இதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு தனியார் அமைப்பு தான் நடத்தியிருக்காங்க, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அதாவது பெண்மை 2025 இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு பெண் தொழிலதிபர்களை உருவாக்குறத நோக்கத்தை பேஸ் பண்ணி தியாகராஜா கல்லூரி சார்பாக நடத்தப்பட்டிருக்கு. ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்து நடத்தப்பட்டாலும் இது மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எழுதுறத ஒரு மேற்கோள் காட்டி குறிப்பிடலாம் சரியா. பெண்மை 2025 வீட்டுக்கு ஒரு பெண் தொழிலதிபர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது சரியாப்பா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இது ஃபுல்லாமே எலெக்ஷன் தான்ப்பா. மெயினாக இந்த மாத கடைசியில் பீகார் தேர்தல் வருது, அது சார்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரைட், ஓகே. வேறு கப்பல் கட்டும் துறையில் வந்து உட்கட்டமைப்புக்கு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க சரியாப்பா. அதாவது 69,725 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து 4 முனை அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 4 முனை என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நீண்ட கால நிதி உதவியை மேம்படுத்துதல் சரியாப்பா. நீண்ட கால நிதி உதவியை மேம்படுத்துதல், புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள கப்பல் கட்டும் தளங்கள் மேம்பாட்டை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டை விரிவுபடுத்துதல், வலுவான கடல்சார் உட்கட்டமைப்பை உருவாக்க வரி விதிப்பு மற்றும் கொள்கை சீர்திருத்தங்களை மேற்கொள்வது உள்ளிட்ட அணுகுமுறைக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணுகுமுறையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கூற்று காரணத்தில் கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியாப்பா. அதே மாதிரி உளுந்து மற்றும் பச்சை பயிருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க சரியாப்பா. அதாவது நம்மளுக்கு அரிசி, கோதுமை இதுக்கெலாம் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கும். ஃபஸ்ட்டு டைமாக தமிழ்நாடு அரசு உளுந்து பச்சை பயிருக்கு ரெண்டுக்குமே வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா, 1 கிலோ பச்சை பயிருக்கு 87.68 ரூபாய். அவங்க மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா குவிண்டாலுக்கு தான் கேட்பாங்க சரியாப்பா. ஒரு குவிண்டாலுக்கு 8,768 ரூபா சரியாப்பா. அதாவது 100 கிலோ. ஒரு குவிண்டால்ன்றது 100 கிலோ, ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது 1000 கிலோ சரியா. அப்போ 100 கிலோவுக்கு 8,768 ரூபாயும், பச்சை பயிருக்கு உளுந்துக்கு வந்து ஒரு குவிண்டாலுக்கு 7,800 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சரியா, MSP நிர்ணயிச்சிருக்காங்கப்பா. சரி, இது ஓகே. வேறு நம்ம முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் அவரோட பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இப்போதைக்கு நம்மளோட முப்படையோட தலைமை தளபதி பேர் என்ன அப்படின்னா அனில் சௌஹான் சரியாப்பா. வேறு இந்தப்பா அண்டர்-19 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நடந்திருக்கு. இதில் சூரியவன்சி வந்து சாதனை பண்ணியிருக்காருப்பா. என்னென்னா, இந்த ஆட்டத்தின் மூலமாக இந்தியாவின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி யூத் ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் விளாசியிருக்காரு, 41 சிக்ஸர்கள் சரியாப்பா. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட உன்முக்த் சந்த் அவர் தான் 38 சிக்ஸர் விளாசியிருக்காரு. ஸோ அது கேட்கலாம் சரியா. அதாவது யூத் ஒரு நாள் கிரிக்கெட்டில் சரியாப்பா, யூத் ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர் விளாசினவர் யார் அப்படின்னா வைபவ் சூரியவன்சி சரியாப்பா. இவர் IPLலையும் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்டார். ரொம்ப கம்மியான வயசு, இந்த பையனுக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது. நல்ல ஒரு சாதனை பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி இங்கிலாந்து சேர்ந்த கிரிக்கெட் நடுவர் சரியாப்பா, அவர் பேர் என்ன அப்படின்னா
டிக்கி போர்டு, சரியா அவர் பேர், அதாவது ஹெரால்டு டிக்கி போர்டு, அவர் காலமாயிருக்காரு. ஸோ இது கேட்கலாம். ஹெரால்டு டிக்கி போர்ட் இவர் வந்துட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா கிரிக்கெட் நடுவர், சரியா, அம்பையர். ஓகே, அடுத்தது 25 இந்த 90 பேர்த்துக்கு கலைமாமணி விருது வழங்கியிருக்காங்க. இந்த 90 பேரும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா இசைத்துறையில் எம்எஸ் சுப்புலட்சுமி பெயரில் விருது கொடுப்பாங்க. அது இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஜே யேசுதாஸ் சிங்கர் அவருக்கு கொடுத்துருக்காங்க, சரியாப்பா. எம்எஸ் சுப்புலட்சுமி பெயரிலான விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கேஜே யேசுதாஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 26 நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குப்பா, சரியா. அதாவது கல்வி எழுச்சியை கொண்டாடும் விழா அப்படின்னு சொல்லிட்டு நடைபெற்றிருக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக. இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 7 திட்டங்களோட சாதனைகளை விளக்கும் வகையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. ஆனால் இவங்க நியூஸ் பேப்பரில் கொடுத்தது மெயினாக கொடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம கீழே கொடுத்துருந்தாங்க ஒரு 3 திட்டம் கொடுத்துருந்தாங்கப்பா, சரியா. மெயினாக தமிழ் புதல்வன் திட்டம் அந்த இதுதான் கொடுத்துருந்தாங்க, காலை உணவு திட்டம், இதை ஒரு 3 திட்டம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இந்த 7 திட்டம் என்ன அப்படின்றது நம்ம பிடிஎஃப் வெளியிடுவோம்ல, அதில் வந்து நம்ம தெளிவாக கொடுத்துடலாம், சரியாப்பா. 7 திட்டங்களோட சாதனைகளை விளக்கும் வகையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அந்த 7 திட்டம் என்ன திட்டம் அப்படின்றத கொடுக்கல மெயினாக. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காலை உணவு திட்டத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடை பேஸ் பண்ணி ஆந்திராவில் வந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆந்திராவில் தெலுங்கானாவில் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவோட முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவிச்சிருக்காரு. இதை முக்கியமாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், சரியாப்பா. அதாவது இப்போ காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு பேஸ் பண்ணி எந்த மாநிலம் எடுத்து கொண்டு வர போகிறாங்கன்னா, இது அதாவது தெலுங்கானா மாநிலம், தெலுங்கானாவோட முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவிச்சிருக்காரு, சரியாப்பா. ரைட்டு, ஓகே. இந்த கொடுத்துருக்காங்களே புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதுதான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த 7 திட்டம் என்ன அப்படின்றத தெளிவாக எங்கேயுமே கொடுக்கல, நம்ம சர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்கப்பா, அக்னி பிரைம் ஏவுகணை ரயிலிருந்து ஏவி சோதனை பண்ணியிருக்காங்க. ஸோ உலகத்திலே ஃபஸ்ட்டு டைப்பாக ரயிலிருந்து ஒரு ஏவுகணை ஏவி சோதனை செய்தது இந்தியா தான். மிகப்பெரிய சாதனை வந்து புரிஞ்சுருக்காங்கப்பா, சரியா. இந்த அக்னி பிரைம் ஏவுகணை அப்படின்றது 2000 கிலோமீட்டர் சென்று துல்லியமாக தாக்கக்கூடியது, மெயினாக அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடியதுப்பா. அதாவது ஒவ்வொரு நாட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்கில் இருந்தும் எந்த பிரச்சனைனாலும் நம்மளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் ரயிலிருந்து இந்த ஏவுகணை வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்டோட பொதுச் செயலாளராக டி ராஜா அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, சரியா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். 26 நியூஸுன்றது கம்மி தான். இந்த அதாவது கடல் பசு பாதுகாப்புக்கு உலகளாவிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா இந்தியாவோட முதல் கடல் பசு பாதுகாப்பு மண்டலமாக புதுக்கோட்டை பக்கத்தில், சரியா, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பாக் வளைகுடாவில் முதல் இந்திய கடல் பசு பாதுகாப்பகத்தை அமைச்சாங்க, தமிழ்நாடு அரசு அமைச்சாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னோடி முயற்சியை பாராட்டும் தீர்மானம் அபுதாபியில் உள்ள சுற்றுச்சூழல் மாநாட்டுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் கடல் பசுக்கான பாதுகாப்பகம் எங்கே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாக் வளைகுடாவில் கொண்டு வரப்பட்டுச்சு, சரியாப்பா. ரைட், ஓகே. அடுத்தது இந்த மாநாடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த புதுடெல்லியில் 4வது ஆண்டு உலக உணவு இந்தியா மாநாடு நடைபெற்றுருக்கு. இது முடிஞ்சக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க. இதில் 21க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. வேறு முக்கியமான நியூஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள எதுவும் இல்லைப்பா, சரியா. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒன்று வெளியிடுவாங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். வேறு அதாவது பீகாரில் சுய தொழில் தொடங்குறதுக்காக 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் தொடங்கியிருக்காங்க. இது பேர் முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம்பா, சரியா. அதாவது இப்போ பீகார் சார்ந்த நியூஸ் நிறையா வரும், ஏன்னா இந்த வருஷ கடைசியில் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போகுது. அதனால் ஏகப்பட்ட இது கொடுப்பாங்க, நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போதைக்கு 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் சுய தொழில் தொடங்குறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய திட்டம் பேர் என்ன அப்படின்னா முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம், சரியா. ரைட், ஓகே. வேறு எந்த இது சொல்லியிருக்காங்கப்பா, அதாவது தபால் வாக்கு என்றதில் வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது 8 மணிக்கு தபால் வாக்கு என்ன ஆரம்பிப்பாங்க,
8:30க்கு அந்த பெல்லாட் வாக்குகள் வந்து எண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் தபால் வாக்கு எண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெல்லாட் வாக்குகள் வந்து எண்ணி முடிச்சிருவாங்க. சரியா? ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தபால் வாக்குகள் எத்தனை மணிக்கு எண்ணி முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இதில் இறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை துவங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? ஏன்னா இதில் சில நேரம் கட்சிகளுக்கிடையே பிரச்சனை வருது. தபால் வாக்கில் மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வருது. ஸோ இப்போ வந்து இதை ஒரு 8 கட்டமாக எண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது தபால் வாக்குகள் எண்ணிட்டுருக்காங்க. ஒரு 6 கட்டம் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. எது இந்த மிஷினில் எண்ணக்கூடிய வாக்கு பெல்லாட் வாக்குகள் 6 கட்டம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இது இன்னும் முடியாமல் இருக்குன்னா இந்த 6 கட்டத்தோடு நிப்பாட்டி வச்சுருவாங்க. எப்போ இந்த தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் மிச்சம் 2 கட்ட வாக்குகள் வந்து எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இது கூற்று காரணத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம்ப்பா. சரியா? அதனால் இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் தான். இன்ன வரைக்கும் இது செஞ்சதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த சீர்திருத்தத்தை பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து சர்வதேச துப்பாக்கி சுடுதல் சம்மேளனத்தோட ஜூனியர் உலகக்கோப்பை போட்டிப்பா. சரியா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ்கா தாக்கூர் இவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. சரியா? அன்ஷிகா அவங்க வெள்ளிப்பதக்கம். ஆத்யா அகர்வால். சரியா? ஆத்யா அகர்வால் அவங்க வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க பெண்கள் பிரிவில். அதே மாதிரி ஆடவர் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா தீபேந்தர் சிங் ஷெஹா அவர் வந்து வெள்ளிப்பதக்கமும், ரோஹித் கன்யன் அவர் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனைகள். அன்ஷிகா, அனுஷ்கா, ஆதியா. அதே மாதிரி தீபேந்திர சிங், ரோஹித் கன்யான் இவங்க 2 துப்பாக்கி சுடுதல் வீராங்கனைப்பா. அதே மாதிரி புதுடெல்லியில் வந்து உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி துவங்கப்பட இருக்குது. சரியா? அப்போ அது கேட்பாங்க, உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 2025 எங்கே நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் புதுடெல்லியில். சரியாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் பேப்பரில். இந்த பார்த்தீங்களா, இந்த இது விட்டுட்டோம். அதாவது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி இந்த தடவை இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்குது. சரியாப்பா? உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்குது. அதுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயம்ப்பா. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி இந்தியாவில் நடக்குது, அது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு. அதுவும் 2 மாவட்டங்களில் தான் இது நடக்க போகுது. எங்கன்னா சென்னையும் மதுரையும். ஸோ அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது கண்டிப்பாக ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டினாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அந்த ஏசியன் கப்பு நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி படி பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மேபி அடுத்த மேட்ச் மறுபடியும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் அடுத்த மேட்சும். ஸோ அதையும் என்னான்னு பார்ப்போம். ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான்ப்பா. நன்றி.